காசுனாலும் அரசாங்க வேலையா இருக்கணும்பா. நான் தாரேன். ஆடு மாடு வளர்க்கறது அரசாங்க வேலை. நீ என்ன இந்த துரட்டி வச்சு வச்சுட்டு தூக்குச்சட்டி வச்சுட்டு மேய்க்க போறேன்னு நினைக்கிறியா? அது மேய் நீ கம்ப்யூட்டர்ல இருந்து இருந்தது. நீ சிசிடிவி கேமரால இருந்து பாத்துக்க வேண்டியதான். ஏஐ யூஸ் பண்ணி ஆடு மாடு மேய்க்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, நியூசிலாந்துல ஆல்டர்னு ஒரு கம்பெனி இதை பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, பில்லியன்ஸ்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஆடு மாடு கழுத்துல ஒரு ஸ்மார்ட் ஜிபிஎஸ் பவர்டு ஒரு காலர் பேண்ட் ஒன்னு போட்டிருக்காங்க. இது கவுகாரிதம்னு ஒரு அல்காரிதம்ல ரன் ஆகிட்டு இருக்கு. இது என்ன பண்ணணும்னா, ரியல் டைம்ல ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கிற எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணிட்டு கவுவோட ஹெல்த் எப்படி இருக்கு, அவங்களோட ஃபெர்டிலிட்டி சைக்கிள்ஸ் என்ன, அவங்களோட டைஜஷன், இது எல்லாமே இது மூலியமா ட்ராக் பண்ண முடியும். இதுல மைண்ட் ப்ளோயிங் பார்ட் என்னன்னா, நம்ம ஃபென்சிங் போடுறதுக்கு பதில் இந்த ஆப்லயே பவுண்டரி டிரா பண்ணிக்கலாம். மாடு எப்பெல்லாம் இந்த பவுண்டரியை தாண்டணும்னு நினைக்குதோ அப்ப இந்த பேண்ட் வைப்ரேட் ஆகி அந்த மாடை தாண்ட விடாம செய்யுமா. சோ இதனால ஃபென்சிங் செலவு சுத்தமா இல்ல. யூஎஸ்ல 600,000 கவுஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. $220 million சேவ் பண்ணிருக்காங்க ஃபென்சிங் காஸ்ட்ல மட்டும். இப்ப நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இது மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனி பண்றப்ப நம்ம கவர்மெண்ட் ஏன் இதை பண்ணக்கூடாது?